இங்கே செவ்வாழை மால்ட் அரைக்கிறதுக்காக செவ்வாழை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். இது வந்து கிட்டத்தட்ட 70 கிலோ செவ்வாழை வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இந்த மாதிரி கனிஞ்ச பழமா இந்த மாதிரி கனிஞ்ச பழமா தான் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இதை ஃபர்ஸ்ட் நல்லா கழுவிடுவோம். இந்த ஒவ்வொரு பழமா எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு அப்புறம் தோலை சீவிட்டு தின்னா ஸ்லைஸ் பண்ணிட்டு அதை வெயில நல்லா காய வச்சு எடுப்போம். தூசியெல்லாம் படாத மாதிரி நெட்லாம் போட்டு ஒரு வாரம் காய வச்சு எடுப்போம். கூடவே முந்திரி பாதாம் ஏலக்காய்லாம் போட்டு வறுத்து மிஷின்ல கொடுத்து அரைச்சி எடுப்போம். அரைச்சி எடுத்து வராதான் ரெட் பனானா மால்ட். இது வந்து நம்ம சின்ன குழந்தைங்கள இருந்து எல்லாருமே பெரியவங்க கூட நம்ம குடிக்கலாம். டெய்லி ஒரு பழம் சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி சமயத்துல ஒரு டம்ளர் சூடான பால்ல 2 ஸ்பூன் பவுடர் போட்டு நல்லா ஆத்தி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இது கூட வந்து நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறோம். அதனால நீங்க சுகர்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அப்படி உங்களுக்கு வந்து இனிப்பு வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கூடுதலா கொஞ்சம் நீங்க சேர்த்துக்கலாம். 2 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு இதை நீங்க கூழ் மாதிரி கூட காய்ச்சி கொடுக்கலாம். இது நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல இருக்கு. நீங்க வெப்சைட்லயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்க வாட்ஸ்அப்ல கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கோயம்பேடுல இருந்து நம்ம வாங்கிட்டு வந்தது. இந்த பழம் எல்லாமே கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.